ரசிகனை ரசிக்கும் தலைவா செல்வன் வா. ஐந்து கரத்தினை யானை முகத்தினை ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தினும் இளம்பிரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தன்னை ஞான கொழுந்தினை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றினேன் நாயகா உன் கமலடி பாதத்தை நாயகா உன் கமலடி பாதத்தை கை தொழுவாருக்கு ஒரு நாளும் தீங்கு என்பதில்லையே ஒரு நாளும் தீங்கு என்பதில்லையே இல்லையே
மலர் வாசமுடையான் அழகு மதிவுடையான் காமனை எரித்த கயல்கள் விழியால் மிகையால் மிகதயவுடையான் அம்மியை வேட்டி பிரம்ம சக்தியோடு குளிதோண்டி மடத்தி எல்லாம் ராஜான ஏற்ற மன்னராஜாவோடு அழகு பிள்ளை வளவி சக்கர சுவாமியோடு வருவார் ஒரு நாளும் இந்த மஞ்சு குலத்தில் வாழும் மக்களுக்கெல்லாம் குறைவென்பதில்லையே நடுவாட்டு தியாகின் அந்த ஊனோம்சத்தில் உதித்த யாதவான்கள் மற்றும் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு நாளும் குறைவென்பதில்லையே குறைவென்பதில்லையே இல்லையே ஈசான பார்வையில் இருந்து கொண்டான் ஏற்ற வரமும் பெற்றான் மாஷான மன்னராசா என்று பெயர் வாங்கி உலகையாலும் தெய்வமாக என் மஞ்சங்குளம் மன்னராஜா வந்து அழகாகவே அருள்வாளித்து வந்த கோடி பக்த கோடி வரும் மக்களை எல்லாம் உடை ஒன்றும் இல்லாமல் அழகான அப்பன் மன்னராஜாக மன்னவன் வருவார் நமக்கொரு நாளும் மலுவென்பதில்லையே இல்லையே கடலன்ற பொம்மின் மீது அலையந்த ஊரு கொண்டு கடலன்ற பொம்மின் மீது அலையந்த ஊரு கனவுங்க வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கடலன்ற பொம்மின் மீது அலையந்த ஊரு கொண்டு கனவுங்க வாழ்வை நம்பி மாறுதல் சூடர் தன்னில் காற்றந்த மாறுதல் சூடர் கட்டுண்டு நீத்தோ நீத்தோ இந்த ஊரு கொண்டு அம்மா கடவுங்க வாழை நம்பி மாறுதல் சூட தண்ணில் மாறுதல் சூட தண்ணில் உடனந்த கொம்பிக்கை நான் உணவந்த இலை தேடி உடனந்த கொம்பிக்கை நான் உணவந்த இலை தேடி ஓயாது இரவும் பகலாம் இரவும் பகலாம் இரவும் பகலாம் உடனந்த கொம்பிக்கை நான் உணவந்த இலை தேடி ஓயாது இரவும் பகலாம் இரவும் பகலாம் உண்டு உறங்குவதை கண்டது இல்லாமல் உண்டு உறங்குவதை
அதை கண்டதும் ஒரு பயல் நடந்திடுமா உடனென்ற கும்பிக்கிட உடனென்ற நீரை தேடி ஓயாலும் இரவும் பகலா முன்கொண்டு முறக்குவது கண்டதும் அல்லாமல் தனந்த பிடிகையில் பங்கு பாசங்கள் எல்லாம் கால்வர பின்னாலும் பின்னாலிட்டு தனந்த பிடிகையில் பங்கு பாசங்கள் கால்வர பின்னாலும் பின்னாலிட்டு என்றும் சே என்றும் நீ என்றும் என்றும் சே என்றும் நீ என்றும் உங்கமையனே இது வண்ணமா கடந்த பிரிகளையும் சொன்னும் பாசங்கள் எல்லாம் இடமென்று கடமென்று ஏனென்று கேளாமல் இருப்பதும் அழகாகுமோ அழகாகுமோ அழகாகுமா ஈசனை சிவகாமி நேசனில்லை ஈசனை சிவகாமி நேசனில்லை இடமென்று கடமென்று ஏனென்று கேளாமல் இருப்பதும் அழகாகுமோ அழகாகுமோ சிவகாமி நேசனில்லை ஈசனை சிவகாமி நேசனை எனையாலும் இணையதளத்தை யூடியூப்ல உலக புகழ் படைத்து இந்த யூடியூபுக்கு வரலாறு படைத்த தனக்கென்று ஒரு வியூஸை சும்மா பேரை கேட்டாலே அதிரும்ல தமிழகத்திலே யூடியூப் சேனலுக்கென்றே ஒரு தமிழையே பேர் சுட்டவர்கள் அப்பேற்பட்ட ஏனென்றால் மக்கள் பலம் இல்லாமல் மகேசனால் கூட ஆள முடியாது. கண்டிப்பா அப்பேற்பட்ட யூடியூப்பில் மக்கள் செல்வனாக இருக்கக்கூடிய அன்பு அண்ணாச்சி பாசமிகு அண்ணாச்சி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் இந்த காளியாட்டம் கல்யாணகுத்து சார்பாக ஆமா ஏனென்றால் எத்தனையோ புலவர்களை எல்லாம் யூடியூப்ல கொண்டு வந்து உலகத்தில் இருக்கிறார்கள் என்று இந்த கலைஞர்களை வெளிக்கொண்டு வந்தது இந்த யூடியூப். ஆமா அந்த காலத்துல ஃபுல்லா செவி வழியா கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து மொத்த படிப்பு வந்துட்டு பிள்ளைகளுக்கு தாளாட்டுல இருந்து அவ்வளவு வந்து அதே போல இந்த மன்னராஜாவுடைய ஆலயத்தையும் யூடியூப் சேனலிலே பரப்புவதற்காக வந்திருக்கின்ற பாசமிகு அன்பர் மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா இப்பொழுது யாரையா தோன்றப்பட வேண்டும் யாரையாவது தோன்றப்பட வேண்டும் ஐயனுக்கும் ஐயனான ஹரிஹரபுத்திரன் சாஸ்தா தோன்றப்பட வேண்டும் அவனிலே எங்கே தோன்றுகின்றான் எங்கே அவதரிக்கப்பட்டான் தான குர்ராமல்லி மனைவாளா செந்தூர் நகர் இறையோனே நல்ல நல்ல செய்தோ நல்ல மரமாக சிவடி நல்ல வேலுனில் வந்து அருள் புரிவா நல்ல கதை பாட
கணபதியே பொங்கலமே உனை பாட ஆயர்களை வாணியம்மா அண்ணனாவுதன் நில்லர் புரிவார் அம்மா பொம்மகளே புலமகளே அம்மா புத்திமதி தந்தருள்வார் அம்மா மலைமகளை கலைமகளே அம்மா மலையரசன் திருமகளே மரகதி நலம்பிகையே வனத்திற்கும் வனக்கிரியே வாக்கிலங்கள் குடியிருப்பா எனக்கு மனுதர எனக்கு
குருபாதம் தெய்வமே குருபாதம் தெய்வமே துணிதான் நமக்கே துணைதான் நமக்கே துணைதான் நமக்கே துணைதான் நமக்கே விஞ்சையர் என்ற ஒரு முனிவனாகப்பட்டவன் தேவி லட்சுமி தேவியை நினைத்து 12 வருட காலங்கள் தவம் இருக்கிறான். தவம் இருந்த உடனே லட்சுமி தேவி அவனுடைய தவத்தின் வலிமையிலே மகன் மகிழ்ந்து அந்த விஞ்சய முனிவருக்கு ஒரு பொம்மாலையை பரிசாக கொடுக்கிறார். அதை வாங்கின உடனே விஞ்சய முனிவராகப்பட்டவன் நினைக்கிறான், நாமளோ முனிவனாக இருக்கக்கூடியவன், நமக்கு எதற்கு இந்த மாலை? அதனால் இதை அமராவதி பட்டணத்திலே இருக்கக்கூடிய தெய்வ இந்திரனுக்கு கொடுத்து விடுவோம் என்று நினைத்து கொண்டு அந்த லட்சுமி தேவி கொடுத்த மாலையை அமராவதி பட்டணத்தில் இருக்கக்கூடிய தெய்வ இந்திரனுக்கு அப்படி கொடுக்க வரக்கூடிய நேரம் தெய்வ இந்திரனோ தான் வைத்திருந்த யானையின் துதிக்கையினால் மாலையை வாங்குகின்ற பொழுது அப்பொழுது யானையானது மாலையை தவறவிட்டது. தவறவிட்ட காரணத்தினால் மாலை பூமியிலே விழுந்ததல்லவோ. விழுந்த மாத்திரத்தில் விஞ்சய முனிவர் பார்த்தார், என் தேவி லட்சுமி தேவி கொடுத்த மாலை அவமானம் செய்து விட்டாயே இந்திரா. ஆமா, தெய்வ பதவி வைப்பதனால் உனக்கு இந்த ஆணவமா, அதனால் உன்னுடைய தெய்வ சக்தி இலக்கு கடவுது, உன்னுடைய தேவாதி தேவர்கள் எல்லாம் காட்டு அரக்கர்களாக போக கடவுது என்று, அது மட்டுமல்லாமல் நீ வைத்திருக்கின்ற யானை அயராவதும் காட்டு யானையாக போக கடவுது என்று சாபத்தை கொடுத்தார். ஆமா, சாபத்தை கொடுக்கிறார். இதை கண்ட உடனே பார்க்கிறார் தேவாதி தேவர்கள் எல்லாம், சுவாமி இந்திரன் செய்த தவறுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதனால் எங்களுக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது உடனே, அப்பா தேவாதி தேவர்களை நீங்கள் தவறை உணர்ந்து கேட்டதினால் தெய்வ சக்தியை திரும்ப பெற வேண்டுமே, ஆனால் ஆமா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? திருப்பார் கடலிலே சென்று தெய்வ அமிர்தம் கடைய வேண்டும். ஆமா, தெய்வ அமிர்தம் கடைய வேண்டும் அல்லவா? தெய்வ அமிர்தம் கடைந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ சக்தி திரும்ப கிடைக்கும் என்று சொல்லவும். ஆமா, உடனே தேவாதி தேவர்கள் எல்லாம் அழகாக அமிர்தமானது கடைவதற்கு எங்கே வருகிறார்கள்? அந்த திருப்பார் கடல் தன்னதிலே வந்து தேவர்கள் ஒரு புறமாகவும் அசுரர்கள் ஒரு புறமாகவும் எப்படி அமிர்தமானது கிடைக்கிறார்கள்? அந்த திருப்பார்
தூயில் பாம்பைதானே தாண்டிரித்து மதனகிரி மலையதானே அடுத்ததாக இரண்டாவது அமிர்தத்தில் பிறந்து வருகிறாளே ஸ்ரீதேவி. யாரும் அவளுக்கு கொஞ்சம் வஞ்சக குணம் உண்டு. ஆமா, லட்சுமி தேவி. ஆமா, எங்க இரும்பு பெட்டி எல்லாம் இருக்கும். ஆமா, எங்க ரயில்வே பெட்டி எல்லாம் இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள மட்டும்தான் உள்ள பூந்து இருக்கும். ஆமா, நம்மள மாதிரி மஞ்சன பெட்டி இங்கெல்லாம் வருவாங்க, அங்கெல்லாம் வரவே மாட்டான். அப்பேற்பட்ட ஸ்ரீதேவியா வந்து இரண்டாவது அமிர்தத்தில் பிறக்கிறார். ஆமா, ஸ்ரீதேவி பிறக்கிறார். மூன்றாவது அமிர்தத்தில் முக்கம் சூலம் மறந்தது. ஆமா, நான்காவது அமிர்தத்திலே நஞ்சு பிறந்த உடனே கடலில் இந்த நஞ்சு ஆனது கலந்துதானா? கடல் உயிர்கள் எல்லாம் அழிந்து போகுமே என்று நினைத்து சிவபெருமான் அந்த நஞ்சை வாங்கி ஆமா அவர் அருந்து போகக்கூடிய நேரத்திலே பார்வதா தேவி சிவபெருமான் இந்த ஆழகால விஷயத்தை உட்கொண்டு சிவபெருமானுக்கு ஏதாவது வேண்டு விடக்கூடாது என்று சிவபெருமானுடைய கண்டத்திலே கையை வைத்தார். அதனால் சிவபெருமானுக்கு நிலகண்டன் ஒரு காலகண்டன் கரைக்கண்டன் என்ற ஒரு நாமம். ஆமா, அடுத்தாலாக ஐந்தாவது அமிர்தத்தில் என்ன வந்து பிறக்கின்றது? அந்த ஐந்தாவது அமிர்தத்தில அந்த ஐந்தாவது அமிர்தத்தில குறைந்து கொண்டே போனது. அசுரர்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கவில்லை. ஏனென்றால் தேவர்களுக்கு மட்டும் கிடைக்க வேண்டும். ஆமா, அசுரர்களுக்கு கிடைத்தால் என்னாகும்? மூர்க்க குணம் கொண்டவர்கள். ஆமா, ரொம்பவும் சுணங்குவார்கள், அதிகாரப்புறம் பிறந்தவர்கள். அதனால அவர்களுக்கு கையில கிடைச்சதுனா இந்த உலகத்தையே அடிச்சு விடுவான். அதனால இந்த அசுரர்களுக்கு அது கிடைக்கவே கூடாது. பார்த்தா தெய்வ அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்து வரக்கூடிய நேரம் பானையில எப்படி கரண்ட் சத்தம் கேக்கு, கரண்ட் புரட்டு. ஆமா, இதை கேட்ட உடனே பார்க்கிறா அசுரன், பார்க்கிறான் இனி நம்ம இருந்தோமானா
இந்த அமிர்தம் கிடைக்கலையோ கிடைக்கவில்லையோ பார்த்தான் தேவர்களுடைய வரிசையிலே உட்புகுந்தான். ஆமா, உட்புகுந்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கிடைக்க விடாமல் தன் கையிலே வாங்கி பவக்குன்னு வாயில போட்டுட்டான். போட்ட உடனே தேவர்கள் பார்க்கிறான், எந்த அசுரனுக்கு அமிர்தம் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கணும், அவன் வாங்கி டபக்குன்னு போட்டானே. ஆமா, இந்த அமிர்தத்தை இவன் சாப்பிட்டான்னா அந்த உலகத்தையே அழிச்சிருவானே. அவன் சொல்லுதற்குள்ள அமிர்தம் கண்டத்துல இறங்கி பார்க்கிறான். என் பெருமாள் ஆகப்பட்டவன் என்ன செய்கிறான், தன்னுடைய பாயாச கரண்டியை எடுத்தான் அசுரனுடைய தலையை துண்டித்தான். ஆமா, அசுரனுடைய தலை ஆகாயத்தில் பறந்து வருகிறது. வரக்கூடிய நேரத்தில் அசுரனுடைய தலை சொல்லுகிறது, அடே தேவாதி தேவர்களே, எங்களை காட்டி கொடுத்தீர்கள் அல்லவா, அதனால் வருடத்திற்கு ஒரு முறைக்கு தப்பாமல் தீண்டுவோம். அதுதான் ஒன்று சூரிய கிரகணம், ஒன்று சந்திர கிரகணம். மற்ற அசுரர்களுக்கெல்லாம் வந்திருப்பது மாய மோகினியும் பெருமாள் என்று தெரியவும் உடனே கண்ணன் மீது படையெடுக்க உடனே கண்ணன் என்ன செய்கிறார், தன்னுடைய சக்கரத்தை அழகாக ஏவிவிட சக்கரத்தை ஏவிவிட்ட நேரத்திலே அந்த அசுரர்கள் எல்லாம் அழகாகவே கண்ணன் சக்கரத்திற்கு பெயர்ந்து அந்த பாதாள அன்று முதல் கொலி மறந்தது ஆயலையாம் கருப்பமாகி அழகான இரத்தக்கு நீர்வன்முடியாகப்பட்டவள் அந்த அகலப்பாக உலகத்திலே அவள் அன்று நீங்கி கொலி மறந்து ஓராவது மாதமாச்சு உடையவனை தந்தமில்ல நல்ல மாதமாச்சு பூவாகிடுவா நல்ல மாதமாச்சு பூவாகிடுமா நாங்கள் நல்ல மாதமாச்சு பெற்றெடுத்த குழந்தைக்கு கொப்புள் அறுத்து கொடி அறுத்து சேனைபால் கொப்புள் அறுத்து சேனை ஊட்டுகிறார். அழகானவே பிறந்த குழந்தைக்கு எப்படி பேர் கொடுக்கிறார், எப்படி பேர் கொடுக்கிறார், வல்லமையோடு பிறந்ததினாலும் அரக்கர் குலத்திலே பிறந்ததனாலும் அவனுக்கு வல்ல அரக்கன் என்று பெயர் கொடுத்து வல்ல அரக்கன் என்று பெயர் நாமத்தை சூட்டி அகலம் பாதாள உலகத்தினே
ராட்சதனை எப்படி ஐயா வளர்த்து வருகிறாள்? எப்படி அவனை ஊட்டி நல்ல வளர்த்துவார். வந்த உடனே பார்க்கிறாள். வயதோ 21 வயதிலே மகனுக்கு அழகாகவே மகன் அழகாக இருக்கிறான் என்று அவனுக்கு ஒரு செல்ல கல்யாணத்தை முடித்து பொறுப்பு வரட்டுமானால் நாடு பொறுப்பை கொடுக்க வேண்டும். அது என்ன செல்ல கல்யாணம்? செல்லமாக முடித்ததனால் செல்ல கல்யாணமானது. சரி, செல்ல பையன்லப்பா. ஆமா, 55 தேசத்திற்கும் அரசனாக்க வேண்டும் என்று பிரதான 55 தேசத்து அரச மக்களையும் அழைத்து கொண்டோம். அப்பா மக்களே, எனக்கு எப்படி கப்பம் கொண்டு கொடுத்தீர்களோ, கிஸ்தி கொண்டு கொடுத்தீர்களோ, கீழ்பணிந்து நடத்தீர்களோ, அதேபோல் இந்த பத்மாசுர வல்லரக்கனாகப்பட்டவனை அழகாகவே கப்பம் கொண்டு கொடுக்க வேண்டும், கிஸ்தி கொண்டு கொடுக்க வேண்டும், கீழ்பணிந்து நடக்க வேண்டும் என்று 55 தேச அரசர்கள் மத்தியிலே காணிக்கை செலுத்த வேண்டும். அழகான வண்ணனாக நியமித்தார்கள். ஆமா, நியமித்த உடனே அவனுக்கு என்ன கொடுக்கிறார்கள்? என்ன கொடுக்கிறார்கள்? செங்கோலை தூக்கி கையில கொடுக்கிறார்கள். அந்த வல்லரக்க ராட்சதனுக்கு. ஆமா, மணி மகடத்தை தரித்து அப்பா இந்த செங்கோல் எப்படி உயரமாக இருக்கிறதோ, எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அதே போல் கோலும் கொடியும் மக்கள் கொடியே என்று வாழ்க்கை என்று கொடுத்த அழகாகவே செங்கோலை பிடித்து அழகான பத்மாசுர வல்லரக்கன் ஆண்டு வருகிறான். செங்கோலை பிடித்து அழகு பகாதான உலகத்திலே ஆமா எப்படி ஐயா ஆண்டு வருகிறான்? எப்படி அவன் செங்கோல் நல்ல தாண்டி இப்படி 12
மக்கள் கப்பம் கொண்டு கொடுத்தார்களே, கிஸ்தி பணம் கொடுத்தார்களே, வரி கணக்கு அதெல்லாம் எடுத்து காமிப்பா அப்படின்னா. ஆமா. உடனே மந்திரி முதல் நாள் இரவு அத்தனையும் காமிச்சான். மன்னா, 55 தேசம் மொத்த பொன்பொருட்கள் நமக்கு வந்திருக்கின்ற காணிக்கைகள், கப்பப்பணங்கள், வரிப்பணங்கள் என்று சொல்லவும் சொல்லுகின்ற பொழுது மன்னனுக்கோ சந்தோஷம். எக்கச்சக்கமான பொன்பொருள் கண்ணு முன்னால இருக்கு. சரி, நான் காலையில வந்து கணக்கு பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அரை மணிக்கு போயிட்டு அடுத்தால வந்து விடிய காலையில கட்டான பெட்டியை திறந்து பார்க்காரு. மன்னர் பார்க்க கூட போது ஒரு குண்டுமணி பொன்பொருள் கூட இல்லை. அடே மந்திரி, நேத்துதானோட அத்தனை பொன்பொருளையும் கண்ணில் காமிச்ச, இன்னைக்கு பார்த்தா ஒன்ன கூட காணுமே, எங்க போச்சு? மன்னா, காளி ஆலயங்கள், கணபதி ஆலயங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. இந்த அகல பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் 6 கால பூஜை நடைபெறுகிறது. 6 கால பூஜைன்னா ஒரு கால பூஜைக்கு செலவு என்ன ஆகுது? சூடம்பத்தி, தேங்காய் பழம், பூவு எல்லாமே விலை எக்கச்சக்கமா இருக்கு. இதனால 6 கால பூஜைன்னா எவ்வளவு செலவாகும்? அத்தனையும் ஆலயத்துக்கு போயிட்டு அப்படின்னா பார்த்தான் மன்னன் வல்லரக்கன். அடே மந்திரி, இந்த ஒத்த சூடத்தை கையில வச்சுக்க. ஒரு வருஷம் சூட அணையாம கொளுத்தணும். ஆமா, சூடம் கரையவும் கூடாது. சூடம் கரைஞ்சது உன் பதவியே உனக்கு கிடையாது. ஒரு வருஷம் இந்த சூடத்தை வச்சு 6 கால பூசையை மட்டும் முடிச்சுக்க. இன்னும் ஒத்த பொன்பொருள் கூட அங்க போகக்கூடாது. வந்த உடனே கொடுமுடியுமா யார் தலையில கைய வைக்காம? கடவுளுடைய தலையில கைய வைத்தான். ஆமா, கடவுளுடைய தலையை கைய வைத்ததுனாலே அந்த அகல பாதாள உலகத்துல என்ன வந்து நேர்ந்தது? பஞ்சம் வந்து நேர்ந்தது. அடே மந்திரி, கஜானா பெட்டியை திறந்து காமி அப்படின்னா. ஆமா, முன்னதான் 12 ஆண்டுக்கு முன்பதாக ஆண்டவனுக்கு 6 கால பூசை, அத்தனை பொன்பொருளும் காலில. ஆமா, அத்தனையும் செலவழிஞ்சு போச்சு. ஆனைக்கு அல்வா வாங்கி போட்ட கணக்கு 5000 எழுதி காமிச்ச. ஆனா இப்போ கடவுளுடைய பூசையும் நிறுத்தியாச்சு. அப்ப எக்கச்சக்கமா குவிஞ்சிருக்கணும்ல. ஒரு வருஷம் தான் பரவாயில்ல, 12 வருஷம் கணக்கு. 12 வருஷம் மொத்தத்தையும் காமி அப்படின்னா. மன்னா, முன்னமாவது கொஞ்சமாவது வந்தது. ஆனா நீங்க என்னைக்கு கடவுளுடைய தலையில கையை வைத்தீர்களோ அன்றைய தினத்துல இருந்து ஒருத்தம் கூட கப்பம் தரவல. மழை பொழியலாங்கிறான். பயிர் விளையலாங்கிறான். உடனே பார்த்தான் மன்னன் வல்லரக்கனாகப்பட்டவன். அடே மந்திரி, அப்பா இன்றேஷன் கப்பப்பணம், வரிப்பணம் அத்தனையும் வட்டியோடு சேர்த்து வாங்கிவான். ஆமா, தர மறுத்துட்டான்னா என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? பத்மாசுர வல்லரக்கன் உங்கள் மீது படையெடுப்பான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா. படையெடுப்பான் என்று வார்த்தை சொல்லிட்டு வாடா. இத கேட்ட உடனே பார்த்தான் மந்திரி. மன்னன் கூறுகட்ட மன்னன் சொல்லலாம், புத்தி கட்ட மந்திரி எங்க வாரா? கப்பப்பணம் வாங்குவதற்கு மக்களிடம் வர பொழுது கப்பப்பணம் வாங்குவதற்கு கப்பப்பணம் தாரமா
நீங்க 55 தேச மக்களிடம் கப்ப பணம் வரி பணம் வாங்குவதற்கு அனுப்பா வந்திருக்கீங்க போன. ஆமா, ஆனா போயிட்டு இவ்வளவு அவசர அவசரமா ஓடி வாரியே. எதுக்கு ஓடி வர? மண்ணா சற்று பின்னால எனக்கு பின்னால பாருங்க. ஆமா, கருந்தூளா செந்தூளா பறக்கா அது புள்ள என்னதுன்னு நினைச்சியே? என்னது? உங்க ஊருக்கு புயல் காத்து சூறாவளி எல்லாம் வரல. ஆமா, 55 தேச மக்களும் படையெடுத்து வரார்கள். உன் மீது போர் செய்ய வருகின்றார்கள். உங்கள் மீது போர் செய்ய வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அப்போ நம்ம படையை கூட்ட வேண்டியதானடா. நம்ம படையா? ஆமா, நம்ம படைப்பா அத்தனை சொத்து படை ஆகி போச்சு. யானை படை, குதிரை படை, எத்தனை படைகள்லாம் இருக்கிறது. அத்தனை படையும் முக்கா வச்சு எல்லாமே நீங்க தானே மண்ணா திருவாங்கூர் கல்யாணத்துக்கு அடிக்கி வச்சிய. அது வேற மறந்துட்டோமோ? குருவாண்டி போடுறதுக்கு அங்கதான் அனுப்பிச்சு வச்சிய. இருந்தது கொஞ்சம் இருந்தது கொஞ்சோண்டு படை. அதுவும் நம்ம படைகளுக்குள்ள ஏதாவது செய்ய முடியுமா? அப்ப நம்ம வீரர்கள் படப்புலாம் அத்தனையும் ஜோத்து திங்கதான் ஆக்கி. ஆமா, எல்லாம் முங்க சாப்பிடுதான். ஆமா, எப்பண்டா 12 மணி திறக்கணும் பார்க்கலாம். அந்தானி சுதி அடிச்சுட்டு மலர்ந்துறதான். இந்த சோத்து படையும் சுதி படையை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. எதிர்த்து வாரவனுடைய படையிலே போர் செய்ய வேண்டுமே. ஆனால் நீங்க ஒரு ஆள் போதும். யாரு? நான் ஒரு ஆள் மட்டும் இருந்தா போதும். துணிவோடு போய் செய்யலாம். எப்படிப்பா? வேற ஒண்ணு இல்ல. மந்திரி நல்ல யோசனை சொல்லுதார. எந்த ஆண்டவனை மறந்தீர்களோ? யாரை? எந்த கடவுளை மறந்தீர்களோ? எந்த இறைவனை நீங்க மறந்தீர்களோ அந்த ஆண்டவனை நினைத்து 12 வருட காலங்கள் தவம் இருந்தீர்களா? இன்னும் 12 வருடம் தவம் இருக்கணும். ஆமா, ஓம் உறக்கம் 9 தின்பது எல்லாம் நினைத்து தவம் இருக்கணும். ஆமா, வெறும் காத்த மட்டும் நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான். வெறும் இந்த காற்றை மட்டும் சுவாசித்து வீசுகின்ற தென்றலை மட்டும் அழகாகவே சுவாசித்து பெய்கின்ற மழை நீரை மட்டும் அறிந்து கொண்டு ஆண்டவனை நினைத்து 12 வருட காலங்கள் தவம் இருந்தால் இறைவனை காணலாம் என்று சொல்ல அந்த கடவுளை பார்க்கலாம். உடனே பார்க்கிறானப்பா, எங்கே வருகிறான்? அந்த கடவுளிடம் வர வாங்கி விடலாம். நாடு மறந்தான், நகரம் மறந்தான், மண்மனைகள் மறந்து எங்கே வருகிறான் தெரியுமா? அவன் கடவுளை நாடி
குடத்தின் மேலே ஒரு செவ்வீரனை தேக்க வைத்து ஒரு செவ்வீரனை தேக்க வைத்து சொன்னி உச்சம் தலையிலும் மேலுமாக 12 வருட காலங்கள் தவம் இருந்த நேரம் தவம் இருந்த நேரம் அல்லவா இப்பொழுது மன்னராசாவுடைய ஆலயத்திலே அலங்கார தீபாரதனை இருப்ப காரணத்தினால் மேலை இசை கலைஞர்களும் 9 பூவாத்திய கலைஞர்களும் ஆலயத்திற்குள் தயாராக வரும்படி விழாக்கம் அழைக்கிறார். அழகாக 12 வருட காலங்கள் தவம் இருந்து ஆண்டவனுடைய இடத்திலே வந்தான். ஆமா, அப்பொழுது ஆண்டவன் கேட்கிறான், அப்பா வல்லரக்கா எதற்காக தவம் இருந்தாய் என்று. எதுக்கு தவம் இருந்தாய்? இறைவா, நான் வரத்தை சொல்ல வேண்டுமே, ஆனால் உங்களது அத்தி பார்வதா தேவி மீது ஒரு சத்திய பிரமாணம் செய்து தந்தார். என்ன சத்திய பிரமாணம்? அதாவது நான் கேட்கின்ற வரத்தை தருவேன் என்று சத்திய பிரமாணம் செய்து தந்தார். நான் வரத்தை சொல்கிறேன் என்று சொல்ல, எவ்வளவு பெரிய வரண்டா இவன் என்னத்தை பொண்ணை கேட்க போறான் இல்ல பொருளை கேட்க போறான். ஆமா, அதனால இவன் கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்து விடுவோம் என்று நினைத்து யாருக்குமே 12 வருஷம் தவறு இருக்கிறான். அதனால இல்லன்னு சொல்ல முடியாது. ஆமா, கேட்டவன கொடுக்கதான் வேணும். உடனே பார்த்தான், சத்தியம் இது சத்தியமாக கேட்ட வரத்தை தருகிறேன் என்று சொல்லவும். ஆமா, சிவபெருமானுக்கு கொடுக்கத்தானே தெரியும். உடனே வரத்தை கொடுத்தார். உடனே வல்லரக்கன் என்ன கேட்கிறான்? சத்திய பிரமாணம் செய்து ஆண்டவன் கொடுத்த உடனே கேட்கிறான், இறைவா என் 3 விரலால் முடிக்கக்கூடிய வரம் எனக்கு வேண்டும் என்று. வேண்டும். உடனே வல்லரக்கா, எந்த வரத்தைக்கு வேணும் கேளு, இந்த வரத்தை கேளாதே. இந்த வரத்தை கேட்டே, ஆனால் இந்த வரம் உன்னையே அடிச்சிடும் என்று சொல்ல. ஆமா, உடனே வல்லரக்கர் ஆட்சிதனாகப்பட்டவன், இறைவா தந்தா தாருங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். ஆமா, இல்லை என்று நான் பாட்டில் வந்த வழியே போகிறேன் என்று சொல்லுகிறான். சொல்லுகின்ற பொழுது இறைவனிடம் அப்படி சொல்ல முடியுமா? இல்லை என்று சொல்ல முடியுமா? ஆமா, உடனே பார்க்கிறான், இறைவனாகப்பட்டவன், உன் தலைவிதி பிரகாரமே நடக்கட்டும், நீதி நேர்மையோடு நடந்தால் இந்த வரம் உனக்கு சொந்தம் என்று கொடுக்க. ஆமா, வரத்தை வாங்கி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நாரத மகாமணி பார்க்கிறான். இந்த வரத்தை கொண்டு போய் உலகத்தை அழிச்சு விடுவான் என்று நினைத்து கொண்டு உடனே இந்த வரத்தை அப்பா வல்லரக்கா பொய்வரமா மெய்வரமா என்று சோதித்து பாதனை செய்துவிட்டு நீ கைலாசம் அடைய விட்டு போ என்று சொல்லவும் உடனே வல்லரக்கரா சுதனாகப்பட்டவன் ஆண்டவனை பரிசோதனை பார்ப்பதற்காக வருகிறார். எப்படி அந்த வல்லரக்கரா சுதனாகப்பட்டவன் எங்கே வருகிறான் தெரியுமா? ஆண்டவனை பரிசோதனை பார்ப்பதற்காக கைலாசம் வரக்கூடிய நேரத்தில் அவன் வரக்கூடிய நேரத்தில் வானவர் ஓடுகின்ற தானவர் ஓடுகின்ற இந்தியர்